வன்னியர் சங்கத்திலிருந்து உருவானது தான் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லையா? ஆமாம். அப்போ வன்னியர் மக்களுக்காக பல்வேறு நலத்திட்ட பல்வேறு பணிகளுக்காக ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய நேரங்களையும் ஒதுக்கி செலவிட்டார். அதனால தான் உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. இன்னைக்கு முற்றிலும் தவறு. எடுப்பிலே ராமதாஸ் சண்டே மட்டும்தான் வருவார், ஞாயிற்றுக்கிழமை. சங்கம் ஆரம்பிக்கும் பொழுது அவர் சங்கத்தில் உறுப்பினர் கூட கிடையாது, சிறப்பு அழைப்பாளராக வந்துட்டு போயிட்டு வந்தவர் ஞாயிற்றுக்கிழமை தான். இது கொஞ்சம் போராட்டங்கள்லாம் நடத்தி 7 நாள் சாலை மறியலுக்கு அப்புறம் வரும்பொழுது அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். அது வயதில் மூத்தவராக இருக்கிற காரணத்தினால அதெல்லாம் இருந்தது. ஆக வன்னியர் மக்களுக்காக அவர் போராட்டினது கிடையாது. இல்லை, அதெல்லாம் வன்னியர் மக்களுக்கு நாங்கள் தானே நடத்தணும். ராமதாஸும் கலந்துக்கினார், அவ்வளோதான். ராமதாஸுடைய பேர் மட்டும் வெளியில தெரியுது காரணம் அது போராட்டத்தை வீரியம் அதிகமா இருந்ததா? அவருடைய போராட்டம் வீரியம் இல்லை. வயசுல மூத்தவரை இங்கே சென்னையில் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க, மத்திய சிறைச்சாலையில். அப்போ வரும்போது அவர் பேட்டி கொடுத்தாரு, நாங்கள் எங்களை மாதிரி போராட்ட குழு தலைவர் போராட்டம்லாம் நடத்துகிறவங்க இல்லையா, தலைமறைவாக இருந்து போராட்டங்களை நடத்தி முன்னெடுத்து பல ஆண்டுகள் கிராமங்களாக போய் இதெல்லாம் சொல்லி நீங்கள் வாங்க, நாங்கள் வன்னியர் சங்கன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா மற்ற சகோதர சமுதாயத்துக்கும் நீங்கள் தனியாக போய் கேட்க முடியாது. இப்போ வண்ணார் கேட்க முடியாது, கம்மி, நாவிதர் கேட்க முடியாது, மக்கள் தொகையில் கம்மி. அப்போ அந்த மாதிரி உள்ள சமுதாயம், ஒரு ஊர்னால் எவ்வளோ பேர் இருப்பாங்க, எல்லா ஜாதிக்கும் நாங்கள் கேட்டு தரோம், நாங்கள் ஊர் முழுக்க இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு நியாயத்தை வாங்கி தரோம், நீங்க வாங்கன்னு சொல்லி கூட்டு தான் வன்னியர் சங்கம் முன்னெடுத்தது. அப்படி எடுக்கப்பட்ட இந்த சங்கத்தில் நான்லாம் சேலம் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அப்புறம் வெளியே வந்தேன். ஆனால் வன்னியர் மக்களோட நம்பிக்கையை பெற்றாங்கன்னு அப்படி இல்லை. அது என்னன்னா இப்போ கூட 10.5% நான் அதுக்கு அதில் யார் அதுக்கு அப்பன் யார் கேஸ் போட்டது, யாரால வந்தது, பேக்வர்டு கமிஷன் எப்படி பரிந்துரை பண்ணா, இது 2007 நான் கேஸ் போட்டு நடத்தி அதுக்கு அரைவ் பண்ணி பேக்வர்டு கமிஷனுடைய சேர்மன் பரிந்துரை பண்ணது. ஸோ ஒரு எப்பயுமே ரிசர்வேஷனை மாற்றக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குதுன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற பேக்வேர்டு கமிஷன் தான் மாற்றி அமைக்க முடியும், அரசாங்கம்லாம் மாற்ற முடியாது. அதுக்கு என்ன வழிமுறைனா முதல்ல என்ன கேட்கணுன்னா அரசுக்கிட்ட நம்ம முறையிடும். நான் தான் போராட்டம் முன்னெடுத்துலாம் பண்ணி அதுக்கப்புறம் அரசுக்கிட்ட முறையிடும் பொழுது கருணாநிதி அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர் முதலமைச்சராக இருக்கும்போது 2007 எங்களுக்கு 7% கூட கிடைக்கல, அது 6% தான் கிடைச்சதுன்னு சட்டமன்றத்திலே பேசுகிறார். இப்போ இவர் பொன்முடி பேசினார். அப்போ